என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உனக்கு கோபத்தை உருவாக்கலாம், அல்லது இந்த கருப்பன் மீது வெறுப்பையும் உருவாக்கலாம். ஆனால் நடந்தது அது என்ன என்பதையும் நிச்சயமாக நீ வருந்துவாய். நடந்துவிட்டால் நீ வருந்துவாய் என்று உன் கருப்பன் முன்னே அதை உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தை ஆபத்து வரப்போகிறது. நான் சொல்வதை செய்து உடனே உன் குழந்தையை நீ காப்பாற்று. இல்லை என்றால் நாளை கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்காமல் இருந்து விட்டோமே என்று சொல்லி நிச்சயமாக நீ வருத்தப்பட வேண்டிய நிலை உனக்கு வரும் என்பதையும் மறந்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாக இந்த வாழ்க்கை நமக்கு எப்போதும் ஒரு விதமான பயத்தை காண்பிக்கத்தான் செய்கின்றது. பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு மனதில் நிச்சயமாக ஒரு வேதனையும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பெண் குழந்தைக்கு மட்டுமல்ல, ஆண் குழந்தைக்கும் இன்று இதே நிலைமைதான் என்பதையும் எல்லோரும் உணரத் தொடங்கிவிட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் நம்முடைய கடமை அல்லவா? அவர்களின் மனதை எப்படியும் மாற்றிவிட வேண்டிய யாரும் நினைக்கலாம். இவர்களும் குழந்தைகள் தானே, எளிதில் இவர்கள் எல்லோரு வார்த்தைகளையும் கேட்டு அவர்களின் மனதை மாற்றி விடுவார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நான் இப்போது ஒரு முடிவினை எடுக்கிறோம் என்றால் அது தவறான முடிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் நான் எடுக்கின்ற முடிவு அடுத்த வருடத்தில் நமக்கான ஏமாற்றத்தை கொடுக்கும். அதற்கு அந்த வருடத்தில் நாம் மனமுடைந்து போவோம். இத்தோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்போம். அதற்கு அடுத்த வருடத்தில் நான் இப்படியே இருந்துவிடக் கூடாது, மீண்டும் மீண்டும் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்று சிந்திப்போம். இப்படித்தானே ஒவ்வொரு முறையும் நான் எடுக்கின்ற தவறான முடிவுகள் நமக்கு அனுபவத்தை கொடுத்த பிறகுதான் நாம் அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கின்றோம். அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கையில் விஷயங்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இப்போதெல்லாம் என் பிள்ளையினாலும் நான் கவனத்தோடு அவர்களை கையாள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக மாறிவிட்டது. நமக்கென ஒரு பொறுப்பு வந்திருக்கின்றது. இவர்களை காணும் கருத்துமாக கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய அனுபவத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நம்பிக்கையை கொடுக்கின்றது. இனி நம்மை சுற்றி என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் அனைத்தும் என்னவாக மாறும் என்பதையும் உணர்ந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். அதுவும் பெண் குழந்தையின் விஷயத்தில் இந்த கருப்பன் விளையாடி விட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, அப்பன் சரியாக ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ இதனை கவனமாக கேட்டு நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி நடப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துவதும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்கள் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நிச்சயமாக என்னிடத்தில் சரியான பதில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். என்
குழந்தையே, பொதுவாகவே பெண் குழந்தைகளை சிறு பிள்ளைகளில் இருந்தே நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிள்ளை எதுவும் அறியாமல் இருக்கும் போது கூட அவர்களோடு பழகின்றவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதையும் நான் கண்காணிக்க வேண்டும். எங்கு செல்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ நன்றாக உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற ஒரு அனுபவத்தை எப்போதுமே நீ அடைந்த பிறகுதான் நாம் திருத்தினோம் என்று சொல்லக்கூடாது. எல்லா அனுபவத்தையும் நீ பெற்றுவிட்ட பிறகு உன்னுடைய குழந்தைக்கும் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் நாம் சரியாக பயணிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆனால் இங்கு யாருமே இருக்க முடியாது. என் குழந்தை, வாழ்க்கை என்றால் என்ன, நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் என்பது என்ன, அப்படி இருக்கும்போது இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் சற்று கவனித்துவிடு. உன் அப்பன் கருப்பன் சொன்னது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்று நம்புகின்றேன். ஒரு ஆண் குழந்தையானாலும் சரி, ஒரு பெண் குழந்தையானாலும் சரி, எல்லோருமே சரியான கவனத்தோடு வளர்க்க வேண்டும். நாம் வீட்டிலிருந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்பதற்காக வெளியே அனுப்பிவிட்டு நாம் வீட்டிற்குள் உறங்கி கிடக்க கூடாது. என் அன்பு பிள்ளையே, வெளியில் செய்கின்ற பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவர்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை, நடக்காமல் தடுத்துவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்காமல், இந்த வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டம் வந்து விடாமல், நீ வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் சரியாக வைத்திருக்க வேண்டும். எண்ணற்ற செய்திகளை பார்க்கிறோம், எண்ணற்ற பிரச்சனைகளை கண்கூடாக காண்கின்றோம். யாருக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை, நீ எப்போதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒருபோதும் தவிர்த்துவிடக் கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகின்றது என்று யோசிக்கின்றாயா? உன் அப்பன் கருப்பன் சொன்னது போலதான் எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் கவனம் வேண்டும். நமக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் அதை விட்டுவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் வேறு எதையுமே தேடிக்கொண்டிருக்க கூடாது. இந்த வாழ்க்கை நம்முடைய குழந்தையானது என்பதையும் உணர்ந்து பெற்றோர்கள் ஒருபோதும் அதை விட்டுவிட்டு அக்கம் பக்கம் செல்ல நினைக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார்கள். என்னெல்லாம் கொடுக்கின்றதோ இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு உறுதியாக தருகின்றதோ அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள். அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது இனி என்ன நடந்தாலும், இனி என்ன வந்தாலும், நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் களைத்தெறிக்க வேண்டும். மற்றவர்களின் கண் பார்வையில் தான் இருக்கிறோம் என்பது மிகவும் அவசியம். என் குழந்தையே, இவர்கள் உறவுகாரர்கள் தான், இவர்கள் நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் என்று சொல்லி பழகட்டுமே என்றெல்லாம் விட்டுவிடாதே. எந்த ரூபத்தில் எந்த மிருகம் இருக்கிறது என்று நம்மால் ஒருபோதும் கவனிக்க முடியாது. கருப்பன் எச்சரிக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய பிள்ளைகளின் நடவடிக்கையை எப்போதும் கண்காணிப்பில் உன் குழந்தை தவறே செய்யவில்லை என்றாலும் எதிரில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அதனால் எந்த நேரத்தில் தம் பிள்ளைக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக வருந்தி கொண்டு நமக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது. நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் முதலில் கவனத்தில் வைத்திரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள். உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும். இனி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாமல் தானே விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இது போன்ற ஒரு ரூபத்தில் உனக்கு பிரச்சனைகள்
வந்துவிடக்கூடாது என்பதையும் முதலில் கவனமாக இரு. நாம் சொந்தக்காரர்கள் இல்லத்தில் தானே விட்டு வைத்திருக்கிறோம் என்றால் எண்ணி நீ அவ்வளவு சாதாரணமாக இருந்து விடாதே. என் குழந்தையே, எப்போதுமே நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் கவனித்து விட வேண்டும். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி அல்ல. இங்கும் அங்கும் நடக்கின்ற பிரச்சனைகளையும் செய்தியாக காணும்போது நாமும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளை கூட இங்கு விட்டு வைப்பதில்லை. என் குழந்தையே, நான் கவனத்தோடு இருப்பது நமக்கு நல்லதுதானே. எதையுமே ஏனோ தானோவென்று நீ விட்டுவிடக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம். என் குழந்தையே, உன் கருப்பன் நான் துணை நிற்கிறேன் என்பது உண்மையானால் இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது. குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றங்கள் தெரிந்தால், ஏதேனும் அதிகப்படியான மாற்றங்கள் அவர்களுக்குள் தெரிய வரும்போது சற்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். என்ன மாற்றங்கள் என்று கேட்கின்றாயா? என் குழந்தையே, அதிகமாக உன்னோடு எப்போதும் நேரத்தை செலவிட்ட குழந்தை இப்போது உன்னோடு நேரத்தை செலவிடாமல் தனியாக அவர்கள் நிற்கின்றார்கள். எப்போதும் கையில் கைபேசியை வைத்து கொண்டு யாரென எதையாவது நோண்டி கொண்டிருப்பதுமாக இருக்கின்றார்கள். எப்போதுமே அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றவர்கள் இப்போது உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிட முன் வருவதில்லை. தானாகவே சிரிப்பது, தானாக யாருடையாவது பேசுவது போல நடந்து கொள்வது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். எப்போதுமே தனிமையை அதிகமாக விரும்பியவர்கள் தனிமையாக அறைக்குள் சென்று கதவை தாப்பால் போட்டு உள்ளே இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா? இல்லை கருப்பா, என் பிள்ளை இது போன்றெல்லாம் செய்யாது, என் பிள்ளை நல்ல குழந்தை என்று சொல்வாயானால் அதன் பிறகு அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதையும் மறந்து விடாதே. நீ மட்டும்தான் இதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இல்லையோ, எந்த தீமைகளும் உன்னை சுற்றி நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எந்த தீமைகளும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் அவமானப்படுத்த வேண்டும், எப்போதும் நம்மை தெருவில் நிறுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு நிலைமை உருவாக்காமல் எப்போதும் நாம் கவனமாக இருந்துவிட்டோம். ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலையில் மாற்றங்கள் வரும்போது என் அன்பு பிள்ளை, இந்த சூழ்நிலைகள் நமக்கு மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கும் போதும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது கவனம் கருப்பன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். அதை விட்டு அப்பன் மீது கோபப்படுவதே அப்பனின் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு வருத்தப்படவோ வேண்டாம். என் குழந்தையை உன்னை பயப்பட சொல்லவில்லை. அவர்களின் நடவடிக்கைகளை எப்போதும் உன் கண்காணிப்பில் வைத்திரு என்றுதான் சொல்கின்றேன். ஆண் குழந்தைகளுக்கும் இதே விஷயம்தான். உன் வீட்டில் இது போன்று ஒரு ஆண் குழந்தை நடவடிக்கையில் உனக்கு மாற்றங்கள் தெரியும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை கோட்டை விட்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று தெய்வமே உனக்கு கண்ணில்லையா என்று சொல்லி புலம்பாதி. என் குழந்தை உன்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை. நான் எப்போதும் என்னுடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாப்பேன். என் குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை நான் நிச்சயமாக திருத்தி நல்வழிப்படுத்துவேன். இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தவறு அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும்.
அதே நேரம் அவர்களை பெற்றவர்களுக்கும் நிச்சயமாக சரியானது ஒரு பதிலையும் புரிதலையும் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கடமை என்ன? குழந்தை பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா? கவனம் அவர்கள் மீது இருக்க வேண்டும் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.